தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ரஜினி மற்றும் கமலுக்கு முக்கிய பதவிகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெரும் பரபரப்புகளுக்கு இடையே கடந்த ஞாயிறன்று நடிகர் சங்க தேர்தல் நடைபெற்றது. இதில் சரத்குமார் அணியை வீழ்த்தி விஷால் அணியினர் அதிக பதவிகளை கைப்பற்றினர். புதிய நிர்வாகிகளின் பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையே இந்த வாரத்திலேயே நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தை நடத்திட முடிவு செய்யப்பட்டுள்ளதாம். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட முன்னணி கதாநாயகர்களை அழைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 3139 உறுப்பினர்களுக்கும் அழைப்பு அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் நடிகர் சங்கத்தில் ரஜினி மற்றும் கமலுக்கு முக்கிய பதவிகள் வழங்கவும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறுகின்றனர். ரஜினியை நடிகர் சங்கத்தின் கௌரவ தலைவராகவும், கமலை கௌரவ ஆலோசகராகவும் நியமிக்கலாமா அல்லது இருவரையும் கௌரவ ஆலோசகர்களாக நியமிக்கலாமா என நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது. பத்த மாட்டேங்குது தாத்தா. எப்படி தாத்தா பத்த வைக்கிறது இத? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எப்படி பத்த வைக்கிறது?